ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நானது ரொம்ப நல்லா இருக்கிறோம். எங்கள் ஊரில் இப்போ சரியான குளிரு. ಯಾವ್ದು எங்கள் ஊರು? ஊட்டி. ನಾವು ಊಟಿಗೆ ಶಿಫ್ಟ್ ಆಗಿ ரொம்ப ವರ್ಷம் ಆಸಿ. ನವೆಂಬರ್ ಡಿಸೆಂಬರ್ಲಂತೂ ಹಿಂಗೆ ಸಿಕ್ಕಾಪಟ್ಟೆ ಕೋಲ್ಡು. ರೊನ್ನಾರ ಸೇಂದು ಮೈ ಹತ್ತದ ಫಲೆ ಕುಳಿರು ಗಡ 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 ನಡು ಅದು ಮಾರಿದ್ದು. ಅದಕ್ಕೇನೆ ನಾನು ಫುಲ್ಲು ಉಡ್ಡಿ ಪೊಟ್ಕೊಂಡು ಗ್ಲೌಸ್ ಎಲ್ಲ ಪೊಟ್ಕೊಂಡು ಸಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲದೆ ಬದುಕಕ್ಕಾಗದ್ಲೆ. రొన్నారా చేందు నేను కాఫీ ಕುಡಿಕಿಂದು ಅನ್ಪಿತ್ತದು ನನಗೆ ఏంది పోయి ಕಾಫಿ వచ్చి ಮರೆತುಕೊಳ್ಳ ಇನ್ನೂ ಕುಳಿರು ಎತ್ಕೋದು ಹೊರಟಿಗೆ ಬೆಡ್ಲಿಂದ ಮನೆಗೆ ವಾಮ್ ಆಯ್ತು ಕದಲ್ಲ. ಸೊ ಅಂತ ಕಂಫರ್ಟಿಂದ ಏನು ಪೈ ಸೇಸ್ಕಿರ್ಕೊ ಬೇಜಾರು ಯಾರನ ಸೇಸ್ಕೊತಾರೆ ನಾನು ಇದಲ್ಲ ಅಂತ ಅನ್ಪಿದ್ದು. ಬಟ್ ಐ ಲಿವ್ ಇನ್ ಸಾಲಿಟ್ಯೂಡ್, ಸೊ ಅದಕ್ಕೆ ಆಪರ್ಚುನಿಟಿ ಇಲ್ಲ. ಸೊ நீங்கள் எப்போ நான் ஊட்டிக்கு வரணும்னு நின்றீங்கன்னே த கோல்டஸ்ட் இஸ் நவம்பர் டிசம்பர் ஜான். ஸோ இத்தனை கவனத்தில் வச்சுக்கணும். ஊட்டிக்கு வாங்க. உங்களுக்கு கோல்டு வெதரு இன்னும் அடாப்ட் பண்ணிக்கிறக்க ஆகுதுலே அன்னிಂಚನಕ್ಕೆ ರೌಂಡ್ பார்த்துಕೊಂಡು வாங்க. ಎಕ್ಸ್ಟ್ರೀಮ್ ಕೋಲ್ಡ್ ಆಗಿದ್ದು ರಾತ್ರಿಲಂತೂ ಡ್ರಾಪ್ಸ್ ಡೌನ್. ಸೊ ರಿಸ್ಕ್ ಎತ್ಕೊಳ್ಳಂಗ. ದ ಬೆಸ್ಟ್ ಸೀಸನ್ ಇಸ್ நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபேப் அப்படி. அன்றைக்கி கோல்டு வெதர் நீங்கள் ஓகே உங்களுக்கு ஆகட்டும். நான் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறோம். அன்றைக்கும் எனக்கும் கஷ்டம் ஆகிடுது ஒரு வாட்டி ಇಂದು ಕೂಡ. ஸோ பார்த்துக்கணும் வாங்க. அது பிள்ளை குட்டிங்களெல்லாம் கூட்டின்னு வந்தீங்கன்னு ரெண்டு யோசனை பண்ணிக்கணும் வாங்க. ரெண்டு கஷ்டம்னே ரெண்டெல்லாம் சாணானே கஷ்டம். ரொம்ப பேருக்கு ಜ್ವರ வந்துடுது, குளிர் ಜ್ವರ வந்துடுது. என்னத்துக்கு ரிஸ்க் எடுத்துக்கணும். ஸோ பார்த்துக்கணும் வாங்க. ಏಪ್ರಿಲ್ ಮೇಲೆಲ್ಲ ಕೂಡ ನಾನು ಇದ್ಗುದು ಅದಕ್ಕೆ ரொம்ப ஜனம் இருந்துக்கிறாங்க ஏப்ரல் மேலே. இன்னொன்று எனக்கு ஏப்ரல் மேலே நீங்கள் வரணும் எனக்கு இ பாஸ்க்கு அப்ளை பண்ணிகிட்டே வரணும். நீலகிரிஸில் எப்படி எனக்கு இப்போ நீலகிரியன்ஸ் இங்கே இருக்கிறಂತಹ ಜನುಗ ಲೋಕಲ್ಸು ನೀಲಗಿರಿವೆ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ பண்ணுறாங்க. ஸோ எத்தனை ஜனம் ஆகும், மற்ற ஜனம் வரலாம். எங்கள் ஊரவே ಯಾವುದೇ ஒரு ஊர் ಇಟ್ಟು ஒரு ಜಾಗನೇ ಇಟ್ಟು ಹಂಗೆ ಎತ್ತಿನ ಪೇರವೇ ಹಂಗೆ ಒಂದು ಪ್ಲೇಸ್ಗೂ ತಾಕ್ பிடிக்கிறதுக்காகதோ ಹತ್ತನೇ ಆಗೋದು. ಅದಕ್ಕೆ ಮೀರಿ ಟೂರಿಸ್ಟ್ಗೆಲ್ಲ ಜನங்க ಹೊಂಟಾಗನಕ್ಕೆ ಅದು ನಿಸರ್ಗದ ಪರಿಸರದ ಮೇಲೆ ರೌಂಡ್ ಎಲ್ಲ ಸಾನೇ ಹಾನಿ ಆಗಿರೋ ಮಾರಿ. ಅದಕ್ಕೆ ನೀಲಗಿರಿಲಕ್ಕಂತ ಆ್ಯಕ್ಟಿವಿಸ್ಟ್ ಎನ್ವೈರನ್ಮೆಂಟಲಿಸ್ಟ್ ಎಲ್ಲ ಸೇರಿಗೂ ಹಿಂಗೆ ಕಲೆಕ್ಟರ್ ಗಿಟ್ಟೆಲ್ಲ ಪೇಸಿ ಇ ಪಾಸ್ ಎತ್ನೊಂದು ಕುಡ್ದು ಯಾನಕ್ಕೆ ಇದು ದ ಫಸ್ಟ್ ಬಯೋಸ್ಪಿಯರ್ ರಿಸರ್ವ್ ಇನ್ ದ ಕಂಟ್ರಿ ನೀಲಗಿರೀಸ್. ಸೊ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡೋದು ಅದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯ. ಸೊ ನೀಲಗಿರೀಸ್ ಲೈಕ್ ರಾಂಗ್ ಆಯ್ತು ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ ಆ್ಯಟಿಟ್ಯೂಡ್ ನಾನು ಆಗಿದ್ದು ಆ್ಯಂಡ್ யூனிட்டி ரன் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணணும் எனக்கும் இங்கே இருக்கிற ஆக்டிவிஸ்ட்டுங்க முன்னே போய் நீலகிரி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஏப்ரல் மேலே சீசன் டைம் ஃபர்ஸ்ட் சீசன் இஸ் ஏப்ரல் மே, மார்ச் ஏப்ரல் மே. செகண்ட் சீசன் வந்து நவம்பர் டிசம்பர் சீசனும் இப்போ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேயே நீங்கள் வரணுன்னு இ பாஸ் ಕಂಪಲ್ಸರಿ. ವೆಬ್ಸೈಟ್ ಇದ್ದು ಗೌರ್ಮೆಂಟ್ ವೆಬ್ಸೈಟ್ ಇದ್ದು ನೀಲಗಿರಿ ವೆಬ್ಸೈಟು ಹಂಗೆ போய் ಅಪ್ಲೈ பண்ணி உங்கள் வெஹிக்கல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, எத்தனை நாள் ஸ்டே பார்த்தாக்குறீங்க, எத்தனை பேர் இருக்குவாங்க அவங்க கூட ஆள்றது அதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இ பாஸ் உங்களுக்கு 5ಕ್ಕೆ மட்டுமே நீங்கள் முதுமலை ஃபாரஸ்ட் உள்ள என்டர் ஆகுதுக்கும். உங்களுக்கு தெரியும் ಬಂಡೀಪುರ ஃபாரஸ்ட் கர்நாடகாவில் இದ್ದು முதுமலை இஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த செக் போஸ்ட்லேயே நீங்கள் என்டர் ஆகணும். தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் என்டர் ஆகணும். ನಿಂದಕ್ಕೆ ಈ ಪಾಸಿಂದಕ್ಕೆ ಮಟ್ಟೂ ಅಲವ್ ಆಗೋದು. ಇಲ್ಲನಕ್ಕೆ ಬೆಂಗಳೂರಿಂದ ಇತ್ತಿನ ದೂರ ನೀವು ಒಂದು ಲಾಂಗ್ ಡ್ರೈವ್ பண்ணிக்கನು ಏನು பார்க்காத ವಾಪಸ್ ಫೋನ್ ಮಾಡಿ ಇಂದುಗುದು. ஸோ இ பாஸ் அப்ளை பண்ணிக்கணும், பிளான் பண்ணிக்கணும் வாங்க. உங்களுக்கு அது ரொம்ப ಖರ್ಚು பண்ணிக்கணும் ಒಂದು ರೂಪಾಯಿಗೆ ಇನ್ನುமே பார்க்கறக்காಗಲೇ ಅನ್ನಿಟ್ಟು ಹಾಕ್ಕೊಡೋದಲ್ಲ. ஸோ ಫೆಬ್ರವರಿ ಮಾರ್ಚ್ ಏಪ್ರಿಲ್ ಮೇ ಫಸ್ಟ್ சீசனில் வந்தீங்கன்னே இ பாஸ் கம்பல்சரி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னொரு நாளைக்கு செகண்ட் சீசன் நவம்பர் டிசம்பர் சீசனில் கூட இ பாஸ் எத்தனோரதுக்கு பேஸ் தாக்குறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு ரூமர்ஸ் பேஸ் தாக்குறாங்க. எனக்கு ஏப்ரல் மேலே வந்துಕ್ಕೆ ಟೂರಿಸ್ಟ್ ಲೊಕೇಶನ್ಸ್ಲ ಎಲ್ಲ ಲೊಕೇಶನ್ಸ್ಲ ಏನಾಗ್ದು ಅನ್ನೋಕ್ಕೆ ಜನ ಗೊತ್ತಾಗ್ರಂಗೆ ಅನ್ನಿಟ್ಟು ಪ್ರೈಸ್ ಇಂಕ್ರಿಮೆಂಟ್ ಆಯಿತು ಎಲ್ಲ. ದಟ್ಸ್ ನ್ಯಾಚುರಲ್. ಎಂದು ಟೂರಿಸ್ಟ್ ಲೊಕೇಶನ್ಗೆ போனேக்கும் நீங்கள் சீசன் டைமில் அது ஒரே சீசனில் நல்லா சம்பாதனை பண்ணுறதுக்காகுது. ஸோ அந்த காஸ்ட் இந்த ப்ரைஸுக்கு நம்ம
ஃபாரின் கண்ட்ரிக்கே போயிடலான்ட்டானியும் ரொம்ப பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இல்லை ஆஃப் சீசனில் போய் பார்க்கலாமோ பண்ணிட்டு வேறு மந்த்ஸில் வరకు ಶುರು பண்ணுறாங்க. அந்த மாதிரி ಫಸ್ಟ್ ಸೀಸನ್ விட்டுட்டு ನವೆಂಬರ್ ಡಿಸೆಂಬರ್ಗೂ ಬರುವಂಥ ಜನಗ ಸ್ಥಾನ ಇಟ್ಕೊறாங்க. ಸೊ ಅದಕ್ಕೂ ಇಪ್ಪ இந்த ಸೀಸನ್ ಕೂಡ ಈ ಪಾಸ್ ಎತ್ನೋರದಕ್ಕೂ ಪ್ಲಾನಿಂಗ್ ನಡ್ತಾಗ್ದು. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஊட்டிக்கு வாங்க. ஊட்டிக்கு வந்தீங்கன்னே நீங்கள் எந்த லொக்கேஷனை பார்ப்பா